அதாவது கடவுள் வழிபாடுனா என்ன? கடவுளை வழிபடுறது கட்டாயமா? கடவுள் வழிபடலைன்னா ஒருத்தரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நலமாக இருக்காதா? அவங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்குமா? அப்படின்னெல்லாம் பார்க்கலாம். அதாவது தர்மத்தை வளர்த்துறதுக்கு, தர்ம வழியில் போகிறதுக்கும், தர்மத்தை எது தர்மம், எது அதர்மம், எது நியாயம், எது அநியாயம், எது சத்தியம், எது அசத்தியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு திறவுகோல் தான் கடவுள் வழிபாடு. அதாவது கடவுளை வழிபடுறவங்க, கடவுளை வழிபடாதவங்க இவங்கெல்லாம் நமக்கு அவங்க நல்லா இருப்பாங்களா, இவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னா, கடவுளை வழிபடுறவங்க ஒரு தர்ம வழியில், ஒரு சத்தியமான வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் அங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருத்தருக்கு சாதாரணமாகவே அவங்க ஒரு நியாயமானவங்களா, எல்லார் இடத்துலையும் அன்பு செலுத்துகிறவங்களா, அதாவது எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாதவங்களா இருந்தால் அப்படி எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா, எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஏதோ சூழல் அவங்களால கட்டுப்படுத்த முடியாத போனது, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க பார்த்திங்கன்னா கெட்டவங்களாக மாறிடுறாங்க. இதுக்கு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குது. போன பிறவியில் ஏன்னா இப்போ என்னோடய பாவ புண்ணிய கணக்குகள் அப்படிங்கிறது என்னோட உடல் ரீதியான முன்ஜென்மம், என்னோட உயிர் ரீதியான ஆத்மா ரீதியான முன்ஜென்மம். அது இல்லாமல் இந்த பிறவியில் நான் பார்த்திங்கன்னா செய்கிற செயல்களால் ஏற்படுற நன்மை தீமை, மொத்தம் 3 விஷயம் கணக்கில் சேர்த்திக்கணும். அதாவது என் உடல் ரீதியான முன்ஜென்மங்கிறது என்னோட முன்னோர்கள், தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, இவங்க தான் என்னோட உடல் ரீதியான முன்ஜென்மம். அவங்க பண்ணின நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி அது ஒரு கணக்கு இருக்குது. நான் பாவ கணக்குக்கு கஷ்டத்தையும், புண்ணிய கணக்கத்துக்கு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது தான் விதி. அப்போ என்னோட முன்னோர்களால் ஏற்பட்ட பாவ புண்ணிய கணக்கு, என் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர், அதாவது ஆத்மா, இந்த உடம்புக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி பூர்வ ஜென்மம்னு அதை சொல்கிறோம். அந்த உயிர் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கும். அதாவது அது எந்த உடம்புல வேணாலும் இருந்திருக்கலாம். மனிதனாக இருந்திருக்கலாம், செடியா கொடியா விலங்கா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி இருந்த சமயத்தில் அது பண்ண பாவ புண்ணிய கணக்குகளுக்கு அந்த கணக்குகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 கணக்கையும், அதாவது என்னோட முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கும் என்னோட ஆத்மா வழியான பாவ புண்ணிய கணக்கையும் வச்சு தான் ஒருத்தரோட பிறவி, அவங்களோட பிறவி நிர்ணயிக்கப்படுது. அதுக்கேற்ற அப்படி தான் அவங்களோட குணம், மனசு இது எல்லாம் வேலை செய்யும். அந்த மாதிரி செய்ய வைக்கிற மாதிரி ஒரு வகையான அதிர்வுகளை, ஒரு வகையான ஈர்ப்பை, ஒரு வகையான மனமாற்றத்தை இந்த நவகிரகங்கள், அதாவது இயற்கையாக இருக்கிற நவகிரகங்கள், இந்த பூமியை, அதாவது இந்த பூமி இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள்லேருந்து வர அதிர்வுகள் இந்த முன்ஜென்மம் எடுத்த பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்றாப்படியும், என்னோட முன்னோர்கள் பண்ணின பாவ புண்ணிய கணக்குகளை ஏற்றாப்படியும் அந்த அதிர்வுகள் நம்மளோட மனமாற்றத்தை, நம்மளோட செயல்களை மாற்றும். நல்லவனாவோ கெட்டவனாவோ நமக்கு அதுக்கேற்றாப்படி துன்பமோ சந்தோஷமோ கிடைக்கும். இது தாண்டி இந்த ஜென்மத்தில் நாம் நடந்துக்கிற விதம், 4 பேருக்கு பண்ணுற உதவி, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறது. அதாவது இதில் என்ன நடக்குதுன்னா, இது எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துறது, எல்லா உயிர்களிடத்துலையும் பார்த்திங்கன்னா மதிக்கிறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னா, கடவுளை புரிய வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மகான்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாகவும் வடிவமைக்கப்பட்ட உருவ அமைப்பு தான் மனித உருவமாக இருக்கிற ஒரு கடவுள் அமைப்பை தவிர, அது பார்த்திங்கன்னா கடவுள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. அவதாரங்கள் அப்படி இருக்கலாம். கிருஷ்ணர் அப்படி இருந்தார், ராமர் அப்படி இருந்தார், நிறைய மகான்கள் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க, அதனால் இயேசு இருந்தார், புத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்களோட உருவமைப்புகளை சொல்லலாமே தவிர, ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சக்திகள், இப்போ சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறாங்க. அதாவது அது நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட உருவத்தோடு இருக்கிற நமக்கு நம்மளை மாதிரியே ஒரு உருவம் கொடுத்தா தான் புரியும். அதுக்காக சந்திரனுக்கு ஒரு உருவம்,
வாயுக்கு ஒரு உருவம், அக்னிக்கு ஒரு உருவம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் மேலே இருக்கிற கிரகங்களுக்கும் மற்ற சக்திகளுக்கும், கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மகான்களாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உருவ அமைப்பு கொடுத்து அதுக்குண்டான வழிபாடும் அந்த சக்திகளை தொடர்பு ஏற்படுத்திக்கிற பார்த்திங்கன்னா வழிமுறைகளும் தான் கடவுள் வழிபாடாகவும் கடவுளாகவும் இருந்தது. ஏன்னா அந்த சக்திகள் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சும வழி தான் கடவுள் வழிபாடு. அதனால தான் நம்ம கோயிலோட அமைப்புகள் கூட, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்து கோயில்களுக்கு போனாலும் சரி, அல்லது கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போனாலும் சரி, அல்லது மசூதிகளுக்கு போனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் ஒரு அந்த கோபுரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையான கோபுரங்களாக இருக்கும். கலசங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்து கோயில்களில் கலசங்கள் வச்சுருப்பாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட அமைப்பு அந்த கூர்மையாகவே போகும். இப்போ நம்ம இந்து கோயிலோட அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கலசங்கள் வச்சுருக்கிறாங்க அந்த கோபுரத்துக்கு மேலே. அது ஐம்பொன்னால் ஆனது அல்லது பார்த்திங்கன்னா செம்பால் செய்யப்பட்டது. அதுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு மின்கடத்தி. அது அதாவது எந்த ஒரு இதை கொடுத்தோம்னாலும் எந்த அதிர்வுகளை வேணாலும் உடனடியாக இழுக்கிற அதை கொண்டுட்டு போகிற சக்தி அந்த உலோகங்களுக்கு உண்டு. அந்த உலோகங்களால் செய்யப்பட்ட அந்த கலசம், அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த உலோகங்களாலேயே செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தோட உச்சியில் அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை அந்த நல்ல ஒரு குறிப்பிட்ட சக்தியில் மட்டும் இழுக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட சக்தியை இழுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆண்டனா வச்சோம்னா அந்த ஆண்டனா இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற டிவி, அதாவது டிவியோட அலைகளை மட்டும்தான் இழுக்கும். எஃப்எம் மாதிரி இருக்கிற ரேடியோ அலைகளை இழுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஆண்டனா அந்த மாதிரி வச்சுருக்கிற மாதிரி இந்த கோயிலுங்களில் முன்னாடி இருக்கிற கொடி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கம்பம் நிறுத்தியிருப்பாங்க. அது உலோகத்தாலான கம்பம். அந்த கம்பத்தோட அந்த உயர்வான இடத்துல மேலே அந்த உச்சியில் இந்த வர அலைகளை, மேலேருந்து வர பிரபஞ்ச அலைகளை திருப்பி அந்த கருவறைக்கு அனுப்புறதுக்கு உண்டான ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்கிற அந்த உலோகங்களாலான ஒரு கம்பி அமைப்பு, ஒரு ஆண்டனா அங்கே இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்றாப்படி அந்த கம்பத்தோட உயரம், அகலம் எல்லாமே மாறும். ஏன்னா அந்த கொடி ஸ்தம்பத்தோட உயரம் அப்படிங்கிறது அந்த ஆலயம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அலைகள் நமக்கு அதிர்வுகள் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்மளோட செல்ஃபோனை எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு இடத்துல டவர் கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல எடுக்கவே மாட்டேங்குது. அதுவும் சொல்லப்போனால் அந்த ஆண்டனா, அதாவது அவங்க வச்சுருக்கிற அந்த செல்ஃபோன் டவரு அடியிலேயே அந்த கம்பெனியோட டவர், இப்போ ஏர்டெல்லுன்னா ஏர்டெல் டவருக்கு அடியில் இருக்கிற வீட்லேயே எடுக்காத இடம்லாம் இருக்குது. அதனால் அந்த அதிர்வுகள் பார்த்திங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடும். அந்த அதிர்வுகள் இடத்துக்கு இடம் மாறுபடுறதுனால அந்த ஆலயம் இருக்கிற இடத்துக்கு அங்கே பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட சக்தி. ஏன்னா எல்லா கோயிலையும் ஒரே மாதிரியான கொடி ஸ்தம்பம் ஒரே அளவில் இருக்காது. அந்த இடம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கற்ப கிரகத்தில் இருக்கிற குவிச்சு வைக்க போகிற ஒரு சக்தி, அந்த அதிர்வு, அந்த அதிர்வுக்கு ஏற்றாப்படியும் அந்த இடத்துக்கு ஏற்றாப்படியும் அந்த கொடி ஸ்தம்பத்தோட அளவு, உயரம், அந்த உலோகம் எல்லாமே மாறும். அந்த மாதிரி அங்கேருந்து திருப்பி அனுப்புகிற அந்த சக்திகளை உள்ள கருவறையில் இருக்கிற நாம் வச்சிருக்கிற ஒரு சிலை, அது ஐம்பொன்னாக இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா கற்சிலையாக இருந்தாலும் எல்லா கல்லுலையும் உருவாக்குற சிலையாக இருக்காது. அந்த கல்லுக்குன்னு சொல்லி அதிர்வுகளை ஈர்க்கிற ஒரு வகையான சக்தி இருக்கும் அந்த கல்லாலான சிலை. அதுக்கு உலகமே சத்தத்தாலும் சலனத்தாலும் தான் இணைச்சிருக்குதுங்கிறதுனால இப்போ இங்கே இருந்து நாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே சொல்கிற மந்திரங்கள், அதுக்கு பண்ணுற அந்த மூலிகைகளான அபிஷேகம், தேனு அபிஷேகங்கிறது ஒரு அற்புதமான மூலிகை. சந்தனம் அப்படிங்கிறது ஒரு வனத்தில் அடர்ந்த பகுதியில் சந்தன மரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்த ஒரு பவுட்ரு தான் அது. அந்த மாதிரி ஒன்றுமே மூலிகை தான். அது மூலமாக அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி அந்த மந்திரம் சொல்கிறப்ப ஒரு அதிர்வுகள் உருவாகிறத நம்மளோட மகான்கள் கண்டுபிடிச்சாங்க.
அறிவியல் விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஞானத்தில் இவங்களை விட, ஏன்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறது வித்த காட்டுற ஞானம்னு சொல்லியிருக்கிறேன். மெய்ஞானம் தான் உண்மையான ஞானம். எந்த விதமான இடைஞ்சலும் பக்க விளைவுகளும் இல்லாத கண்டுபிடிப்பு மெய்ஞான கண்டுபிடிப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் அது இதெல்லாம் பண்ணுறப்ப பால் அபிஷேகமோ மற்றதோ பண்ணும்போது அந்த ஒரு அதிர்வுகள் அந்த இடத்துல குவியும், அந்த இடத்துல இருக்கும், அந்த கருவறையில் இருக்கும். அது அதிகமாக அதிகமாக அப்படியே மேலே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி கூட வானத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள், ஸோ அதில் இருந்து ஏற்படுற அலைகள் அதிர்வுகள் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை இழுத்து இந்த கருவறைக்கும் அதுக்கும் ஒரு எப்பவும் ஒரு தொடர்பு உருவாக்கி வச்சிருக்கிறது தான் அந்த கோயிலோட அமைப்பே. அதில் இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு தலைவிரிச்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற ஒரு குளம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அற்புதமான ஞானிகளாலும் மகான்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது அந்த இடத்துல போய் வழிபடுறதுக்காக மனிதர்கள் போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல வழிபடும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வு இருக்கும், மனிதர்களுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். அது அவங்களோட பூர்வ ஜென்ம உடல் ரீதியாகவோ அல்லது உயிர் ரீதியாகவோ அல்லது இப்போ செஞ்ச அவங்க செயல்களுக்கு ஏற்றபடி அந்த அதிர்வுகள் வந்து அவங்க உடம்புல இருக்கும். அதை வந்து வழிநடத்துறதுக்கு அந்த இயற்கை சக்தியே வானத்தில் இருந்து மற்ற கிரகங்கள்லாம் இவங்களுக்கு கட்டுப்படுத்தும். இவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு அற்புதமான சாத்வீகமான ஒரு அற்புதமான சக்தி, அந்த அதிர்வு இவங்களை விட அது அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட இருக்கிற அந்த அதிர்வுகளோட அடர்த்தியை விட இவங்களோட அதிர்வுகள் வந்து இவங்களோட மனநிலையை மாற்றி இவங்க தீய செயல்களை செய்ய வைக்கலாம், ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அந்த மன நிம்மதி இல்லாத போகிறது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவுகளை உருவாக்கலாம், தொழிலில் வந்து நஷ்டத்தை உருவாக்கலாம். இப்போ இவங்க மன நிம்மதி இல்லாத இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு நல்ல வரனை எப்படி பார்ப்பாங்க? இவங்க மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோடு இருந்தால் தான் பார்க்க முடியும். தொழிலை எப்படி நடத்துவாங்க? அதனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசும் உடம்பு தான் காரணம். மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி அருமையான வேலை செஞ்சதுன்னா புத்தி கட்டுப்பாட்டோட செய்கிற எல்லா தொழில்களும் எல்லா காரியங்களும் சித்தி அடையும். இது இயற்கை. இதை அந்த அதிர்வுகள் அங்கே தேங்கி இருக்கிற என்ன அலைகள், அந்த அதிர்வுகள் அதை சரி கட்டுது. இவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மையை, மன வலிமையை, மன சந்துஷ்டியை கொடுக்கும் போது அந்த மனசு சந்தோஷமாக உடலில் இருக்கிற உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும். உடல் உபாதைகள் குறைஞ்சாலும் மனசு சந்தோஷமாகும். மனசுக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு ஒரு வழிபாட்டுக்கு அங்கே போய் அமைதியான முறையில் உட்கார்றப்ப மனசுக்கும் உடம்புக்கும் புத்திக்கும் ஒரு அமைதி ஏற்படுது. அதை வச்சு அவங்க தொழிலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டான உதவிகளோ மற்றதோ அவங்களால பண்ண முடியும். ஆனாலும் விதி வலியது. பூர்வ ஜென்மத்தில் அவங்க பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு, அவங்க தாத்தா பாட்டி பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்படி அவங்களோட வாழ்க்கை முறை அமையும். அது சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும். புண்ணியங்களாக நிறையா புண்ணியங்கள் இருந்தால் சந்தோஷம் அதிகமாக இருக்கும், நிறையா பாவங்கள் இருந்தால் கஷ்டங்கள் நிறையா வரும். இப்போ அந்த கஷ்டங்களை தாங்கிறதுக்குண்டான மன ஆரோக்கியத்தை, மன வலிமையை இந்த கோயிலுங்க கொடுக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற அதிர்வுகள் மனசை சந்தோஷமாக்குது, மன நிம்மதியை கொடுக்குது, மன வலிமையை கொடுக்குது. அப்போ அதனால் அதாவது பூர்வ ஜென்மத்தினால ஏற்பட்ட வந்து இன்னல்கள், அதாவது அதனால் ஏற்படுற இன்னல்கள், பூர்வ ஜென்ம பாவதங்களால் பண்ண ஏற்கனவே ஏற்பட்ட இன்னல்களை நாம் தாங்கிற சக்தியை, மன வலிமையை அந்த ஆலயங்கள் கொடுக்குது. அந்த மாதிரி தான் அந்த கோயிலுங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ ஒருத்தருக்கு விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னா போன ஜென்மத்தில் பண்ணின பாவங்களுக்கு ஏற்றாப்படி, கர்மாவுக்கு ஏற்றாப்படி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இதுதான் விதி. பட் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு கோயிலில் அதிக அதிர்வுகள் இருக்கிற கோயிலுங்களில் பல மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்ட பல மகான்கள் வந்துட்டு போன கோயிலுங்களில், அதுக்காக தான் பழைய காலத்து கோயிலுங்கள் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய மகான்கள் 1000 வருஷத்து கோயில், 2000 வருஷத்து கோயில், 500 வருஷத்து கோயில்,
அப்படிங்கும் போது 1000 வருஷங்களாக இருந்த மிகப்பெரிய மகான்கள், ஞானவான்கள், சித்தர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் வழிபட்டிருப்பாங்க. அங்கே மந்திரம் சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திர அதிர்வுகள்னால அந்த இடம் அற்புதமான அதிசயம் நிகழக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த கோயில் மாறி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடங்களாக போகணும். இந்த புதுசாக கட்டின கோயிலுங்களில் அதோட பூஜையோ அந்த அகம விதிப்படி கட்டுற அந்த கொடி ஸ்தம்பமோ அதோ இதோ அதில் மாற்றங்கள் இருக்கலாம். அப்புறம் அங்கே எவ்வளோ மந்திரம் உச்சரிப்பாங்க. இப்போ 1000 வருஷமாக இருக்கிற ஒரு கோயிலில் பண்ணின பூஜையும் அந்த மந்திர உச்சரிப்பும் அந்த அபிஷேகமும் இப்போ புதுசாக கட்டின கோயிலில் அத்தனையும் அவ்வளோ நாள் பண்ணிட முடியுமா? அதனால் எப்போவுமே பழைய கோயில்களில் அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துக்கு அப்போ போய் விதிப்படி கல்யாணமே ஆகாது, போய் வேண்டானா அவனுக்கு கல்யாணம் ஆகுமானா? ஆகாது. அப்போ எதுக்குங்க அங்கே போய் வேண்டணும் அப்படின்னா, அதாவது அவனுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் அவனுக்கு அந்த உண்டான மன கஷ்டத்தையும் அந்த மன துக்கத்தையும் இதையும் தாங்கிக்கிறதுக்கு உண்டான மன வலிமையை வேண்டி அங்கே போகலாம். சரி, அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுன்னு இருக்குதுங்க, பூர்வ ஜென்ம பாவத்துக்கு ஏற்றபடி இந்த தடவை ஆக்சிடெண்ட் ஆகி அவன் கை உடஞ்சி கிடக்கணுங்கிறது அவனோட விதி. அது கோயிலுக்கு போனால் தடுக்கப்படுமா அப்படின்னா, அதாவது அது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறத தடுக்க முடியாது, கோயிலுக்கு போனாலும் தடுக்க முடியாது. அப்போ எதுக்கு தான் அங்கே கோயிலுக்கு போகணும்? மன வலிமைக்கு மட்டும்தான் கோயிலா அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது இந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் இவங்க பண்ணின பாவங்களுக்கு தான் இப்போ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுன்னு இருக்குது, கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இருக்குது. பட் இந்த ஜென்மத்தில் அவங்க பண்ணுற புண்ணியங்கள், அங்கே பண்ணுற அந்த கோயிலுக்கு போகிறப்ப மனமுருகி அந்த கொடி கம்பத்துக்கிட்ட வேண்டப்ப ஆழ்ந்த பிரார்த்தனைக்கு அந்த பிரபஞ்ச சக்தி இவன் உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அண்டத்துலேருந்து பிண்டத்துக்குள்ளே பூந்து பிறவி எடுக்கும் போது பூர்வ ஜென்ம கணக்கு வழக்குகள்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காரண சரீரங்கிற உள்ளே இருக்கிற சரீரத்தில் அதை அறிவியல் வந்து டிஎன்ஏ ஜீன்னு சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ பண்ணின புண்ணியத்தை போன ஜென்மத்தில் பாவ கணக்குக்கு சரிப்படுத்தி இந்த ஜென்மத்தில் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் தடுக்கும். இது கோயிலுங்களுக்கு அது ஒரு குருவோட கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது சிவன் விஷ்ணு இந்த மாதிரி இருக்கிற கோயில்களாக இருந்தாலும் சரி, குருபீடமாக இருந்தாலும் சரி, குருவாலையும் இதை இந்த மாதிரி பண்ண முடியும். இதெல்லாம் கோயிலுக்கு போனால் நடக்குது. அதாவது இப்போ நாம் சம்பாதிச்சுட்டு போகணும், புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு கோயிலில் போய் நீங்கள் ஆழ்ந்த பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணின பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின புண்ணிய கணக்கை நேர்படுத்தி இந்த ஜென்மத்தில் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகிற இன்னல்களை தடுக்கப்படும். அது கோயில்களில் நடக்கும். சும்மாவே கோயிலில் போய் வேண்டிகிட்டே இருந்தால் எனக்கு ஒன்று வீடு வேணுங்கன்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும். கோயிலுக்கு போனீங்கன்னா மன அமைதி, மன சந்தோஷம், நிதானம், மன தூய்மை, சத்தியத்தோட வழியில் போகணும், தர்மத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். அப்படி எண்ணம் மேலோங்கினா நிறைய புண்ணிய காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம். அப்படி புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் போது நிறைய புண்ணியங்கள் சேர்த்துவோம். அந்த மாதிரி புண்ணியங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு குருபீடத்துக்கோ போகும்போது அந்த பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவங்களை அந்த கணக்கை நீக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் இப்போ நீங்கள் சம்பாதிச்சுட்டு போகிற புண்ணியத்தை நேர்படுத்தி அதுக்கப்புறம் உங்கள் இன்னல்கள் வராமல், ஆக்சிடென்ட் நடக்காமல், அல்லது கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், வீடு கட்டுறதுக்கு உண்டான வழி கிடைக்கும், வேலை கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் புண்ணிய கணக்குகளை வச்சு தான் பண்ண முடியுமே தவிர சும்மாவே ஒரு கோயிலுக்கு போகிறதுனால வெறும் மன அமைதியும் இதுதான் கிடைக்கும். அதனால் கோயில் அப்படிங்கிறது வந்து மனோபலமும் மன அமைதியும் ஒரு சத்தியத்தோட வழியில் போகிறதுக்கும் தர்மத்தோட வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு திறவுகோலாக ஒரு வழிகாட்டியாக கோயிலை அமைச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் அமைதியாக உட்காந்துருக்கணும். போன உடனே 10 கோயிலை பார்க்கக்கூடாது. நிறைய கோயிலை பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புண்ணியம் கிடைச்சிப்போம். கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்காதுங்க. புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு திறவுகோல், ஒரு வழிகாட்டி, அந்த அமைப்பு, அந்த மனம் அங்கே போனால் வரும். அதே மாதிரி நீங்கள் பல புண்ணியத்தை சேர்த்தி வச்சுருந்தீங்கன்னா அங்கே போனால் இப்போ சேர்த்தி வச்ச புண்ணியத்துக்கு பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கும் கணக்கு வழக்கு பார்க்கப்பட்டு இப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். இப்படி தான் பிரார்த்தனை நிறைவேறுமே தவிர சும்மாவே போகிறது நான் 108
குடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து ஊற்றினேங்க. வாரம் தவறாமல் அந்த கோயிலுக்கு போனேன். தினம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் பொருத்தி விளக்கு பொருத்தாத நாளே கிடையாது. இவ்வளோ இந்த சாமியை கும்பிட்டுமே என்னை இந்த கடவுள் காப்பாற்றவே இல்லையா, கடவுள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறையா பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாமி ஃபோட்டோவே திருப்பி வச்சுருவாங்கன்னு. இத்தனை வருஷம் வேண்டாண்ணே, எங்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் நடந்து போச்சு, என் பொண்ணு கல்யாணமே ஆகலையே, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சாமியோட ஃபோட்டோவே திருப்பி வச்சவங்க கோயிலுக்கே நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதாவது இவங்களோட புரிதல் தவறாக இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ வச்சு இவங்க விளக்கு பொருத்தி அதுக்கப்புறம் ஊதுபத்தி பொருத்தி சாமி கும்பிட்றதுனால இவங்களுக்கு என்ன நடக்க போகுது? சாமி கும்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துராது. அது பூர்வ ஜென்ம இவங்க தாத்தா பாட்டியோட அதாவது முன்னோர்களோட பாவ புண்ணியங்களுக்கும் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கும் இப்போ பண்ணுற பாவ புண்ணிய கணக்குகளுக்கும் ஏற்றாப்படி தான் வாழ்க்கை அமையும். சாமியை கும்பிட்றதுனால கோயிலுக்கு போகிறதுனாலலாம் பிரச்சனை தீர்ந்துராது. மன வலிமையும் மன சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். தர்மத்து வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு திறவுகோல், ஒரு வழிகாட்டி, அதுதான் கோயிலாக இருக்கும். வீட்டில் நீங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஒரு ஃபோட்டோ வச்சோ கும்பிட்றதோட நோக்கம் அதுதான். அதாவது அதை கும்பிடும் போதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களா மன அமைதியோடு இருக்கிறோம். அது அப்படியே வளர வளர சத்தியத்தோட வழியில் தர்மத்தோட வழியில் போகும். தர்மம் சத்தியம் அப்படிங்கிறது புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அசத்தியம் அநியாயம் அதர்மம் அப்படிங்கிறது பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் ஒரு சில அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகுது. அதர்மம் செய்கிறதுனால, தர்மம் செய்கிறதுனால ஒரு வகையான அதிர்வுகள் உருவாகுது. அந்த அதிர்வுகளுக்கு ஏற்றாப்படியே எல்லோரோட வாழ்க்கையும் அமையுது. அதனால் அந்த மாதிரி ஒரு மன அமைதி மன வலிமை தர்மத்து வழியில் போகிறதுக்கு உண்டான வழிகாட்டி தான் கடவுள் வழிபாடை தவிர நீங்கள் புண்ணியம் சேர்த்தாமல் உங்கள் விதியை மாற்றவே முடியாது. இது தாண்டி உங்களுக்கு முன்வினை பின்வினை அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதான் இருவினை தீர்ப்பவனே அப்படின்னு ஐயப்பனை சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்வினை, அதாவது பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியங்கள், அதாவது உங்களோட முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் பண்ணின பாவ புண்ணியங்கள். அப்புறம் இப்போ பின்வினை அல்லது செய்வினைன்னு சொல்கிறாங்க. செய்வினை அப்படின்னா அதாவது ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கு, ஒருத்தரை இடைஞ்சல் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் வீணாக போகணும், அழிஞ்சு போகணும், அவங்க துன்பம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுற எல்லா முயற்சிகளுமே செய்வினை தான். கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒருத்தனோட வந்து ஏமாற்றி அவன் பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறது, வாகன பணத்தை இல்லைன்னு சொல்கிறது, இதுவும் ஒரு வகையான செய்வினை தான். ரெண்டாவது, அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி அப்படி குழப்பத்தை உருவாக்குறது, இவங்க நம்மளை விட நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமையோடு அவங்கள பார்க்கறது, அவங்க ஏதாவது ஒரு புது வண்டியோ இல்லை வீடோ கட்டினாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் இவங்களுக்கு வந்து அதில் ஒரு வருத்தமும் அவங்க மேலே ஒரு பொறாமையும் ஏற்படுறது. அதுக்கப்புறம் இவங்களை நேருக்கு நேராக மோத முடியல, சண்டைக்கு போக முடியல அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணுறது, அதுக்குன்னே பண்ணி கொடுக்குற பிளாக் மேஜிக் பண்ணுற செய்வனை பண்ணுற ஆளுங்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, எப்படியும் வந்து நாசமாக தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே செய்வனை தான். இது எல்லாம் வந்து இவனுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வ ஜென்மத்தில் பண்ணின புண்ணியத்துக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கிடைக்காம தடுக்கிறது இந்த செய்வனை. இந்த செய்வனைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருவமாகவும் நிறையா விஷயங்களை தூண்டி விடலாம். ஏன்னா அந்த அதிர்வுகள்னு சொன்னேன், நம்ம நிறையா விஷயங்கள் அதிர்வு, கடவுள் உணர்றதுங்கிறதே ஒரு அதிர்வுகள் தான். மேலே இருக்கிற நவகிரகங்கள் வந்து இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற உயிரினங்களை கூட தொடர்பு வச்சுருக்குது அப்படின்னா ஒரு அதிர்வுகள் மூலமாக, ஒரு அலைகள் மூலமாக தான் இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதது தான் அலைகளே. இப்போ நமக்கு செல்ஃபோனில் இருந்து டிவியில் இருந்து எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அலைகளாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வகையான தீய அலைகளை பல மந்திரங்கள் மூலமாக, ஏன்னா அந்த அலைகளை உருவாக்குறதுங்கிறது சத்தமும் சலனமும் தான். ஒரு சத்தத்தால் ஒரு சலனம் வரும், சத்தமும் சலனத்தால் தான் வந்து இந்த எண்ணெய் அலைகளோ மற்ற அலைகளோ கண்ணுக்கு தெரியாத அலைகள் தெரியுது. அதுக்குண்டான மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் பண்ணி அதுக்குண்டான பூஜைகள்லாம் பண்ணுறதுனாலையோ
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்வனை இவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம், இவங்களுக்கு மனநலமை பாதிக்குன்னு பண்ணலாம், இவங்களுக்கு உடல்நலம் பாதிக்குன்னு பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும், அந்த மந்திரங்கள் அதெல்லாம் பண்ணும். இவங்களோட புண்ணியம் அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் இவங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா எந்த செய்வனங்கிறதுனால என்ன வரப்போகுது, அது ஒரு வகையான எதிர் சக்தியை அதை கொண்டு வந்து சேர்த்தோம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்த்துது, அது வந்து தாக்குது. இவங்கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்வினை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியா, அதாவது புண்ணியம். இவன் ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நிறையா அதாவது உதவிகள் பண்ணுறதும் தர்ம காரியத்தில் ஈடுபடுறதும் இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்கிட்ட நிறைய புண்ணியங்கள் சேர்ந்துருக்குது, பூர்வ ஜென்மத்திலையும் புண்ணியங்கள் சேர்ந்துருக்குது. அப்போ இவனோட புண்ணியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த செய்வினையினால் வர அந்த எதிர் விளைவை ஏற்படுத்துகிற சக்தி ஓட அடர்த்தி கம்மியாக தான் இருந்ததுன்னா, இவனோட புண்ணியம் அதிகமாக இருந்து அது கம்மியாக இருந்தால் இவனை ஒன்றும் பண்ணாது. இந்த புண்ணியத்தில் கொஞ்சம் குறையும், மறுபடியும் இவன் தர்ம வழியில் போய் புண்ணியத்தை ஏற்றிக்குவான். இவன்கிட்ட ஏற்கனவே புண்ணியம் கம்மியாக இருக்குது, பூர்வ ஜென்மத்திலையும் புண்ணியம் இல்லை, இப்போவும் புண்ணியம் பண்ணுறதில்ல, யாருக்கும் உதவி பண்ணுறதில்ல, சுயநலமாக இருக்கிறான், இவனை மட்டுமே இவன் பார்த்துக்கிறான். அப்படிங்கிறப்ப இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவன் நினைக்கிறானோ, எந்த விதமான மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ, ஆளுங்களை வச்சு ஏதாவது பூஜை பண்ணுறாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இவனுக்கு கை கால் வராமல் போகிறதோ, உடம்பு பாதிப்பு ஏற்படுறதோ, ஒரு வகையான சோம்பேறித்தனம் வர்றதோ, யாருக்கிட்ட பேசினாலும் சண்டையில் போய் முடிகிறதோ, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, குழந்தைங்க படிக்காமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு நடக்க வேண்டிய கல்யாணம் தள்ளி போகிறது, சுபகாரியங்கள்லாம் தடுக்கப்படுறது, இந்த மாதிரி எதை வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்வனையினால் பண்ண முடியும். இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் சொல்கிறது. ஏன்னா கந்தர் சஷ்டி கவசத்துலேயும் பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லுவோம். அதாவது பில்லி சூனியம் ஏவல்ங்கிறதுக்கு இப்போ நாம் கடவுள்னா இப்படி தான் இருப்பார், சிவன்னா இப்படி இருப்பார், விஷ்ணுனா ஒரு பார்க்கடலில் படுத்திருப்பார் அப்படின்னு நாமளாக ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட உருவத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சினிமாவிலையும் மற்றதுலேயும் சொல்லப்பட்ட உருவங்களை நாம் வச்சுக்கிட்டு இப்படி தான் வந்து ஏவல் பில்லி சூனியம் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் அது தர்மத்துக்கு எதிரானது. அப்போ நம்மகிட்ட தர்மம் அதிகமாக இருந்தால், நம்மகிட்ட புண்ணியம் அதிகமாக இருந்தால், அந்த பாவத்தோட மறு உருவமாக இருக்கிற அடுத்தவங்களை அழிக்கணும்னு எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட செய்வனையை இந்த புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா அதை தடுத்து காப்பாற்றும். நாம் மறுபடியும் இழந்த புண்ணியத்தை நிறையா தர்ம காரியங்கள் செஞ்சு அதிகப்படுத்திக்கணும். ஸோ அப்போ எப்படி தான் வந்து இப்போ செய்வனையை தடுக்கிறதுக்கு வேறு வழி இருக்குதுன்னா புண்ணியங்கள் தான். இப்போ அந்த மாதிரி புண்ணியம் நீங்கள் சேர்த்தனாலும் அந்த புண்ணியங்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற உங்களால் மாற்ற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது, அதுவும் அந்த நெகட்டிவ் சக்திகள் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு சில திதி நட்சத்திரம், அதாவது அஷ்டமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சமயங்களில் நல்ல ஒரு அதாவது கோயிலுக்கு நல்ல அதிக அதிர்வுகள் இருக்கிற கோயிலுங்களுக்கு அங்கே போனோம்னா உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியங்களும் அங்கே தாக்கம் அந்த செய்வனையை இதை வச்சு என்ன பண்ணால் செய்வனையை தடுக்க முடியும். மொத்தத்தில் செய்வனைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் பண்ணின பாவ புண்ணியங்களில் ஏற்படுற இன்னல்கள்லேருந்து தப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆத்மா எடுத்த அதாவது நம்மளோட உயிர் முன்னாடி எடுத்த உடல்கள் மூலமாக இருக்கிறப்ப பண்ணின பாவ புண்ணியங்களுக்கும் சரி, அதனால் ஏற்பட்ட பாவங்களுக்கு எல்லாம் இருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா, அல்லது அதனால் ஏற்படுற இன்னல்களை தாங்கிறதுக்கு உண்டான மனோபலத்தை கொடுக்கணும் அப்படின்னா, அதிலேருந்து தப்பிக்கிறதோ அல்லது அதுக்கு உண்டான மனோபலத்தை கொடுக்கறதோ எதை கொடுக்கறதா இருந்தாலும் தர்ம காரியங்கள் மட்டும்தான் அதுக்கு உதவி பண்ணுமே தவிர தர்மத்தை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. தான வேற தர்மம் வேற. அதை தனியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது தனக்கு மிஞ்சினது தானம், தனக்கே இல்லைனாலும் கொடுக்கறது தான் தர்மம். அதனால் தர்ம செயல்கள் சத்திய செயல்களில் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துறதில் மற்றவங்களோட வழியும் நம்மளோட வழியாக நினைக்கிறப்ப தனக்கு எப்படி செஞ்சுக்குவோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நாம் செய்யும் போது நாம் தர்மவானாக மாறுறோம். அந்த தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா தலை காக்கும். தக்க சமயத்தில் நம்ம உயிருக்கு இடைஞ்சலே வந்தால் கூட உயிரையும் காக்கும். அதுதான் கடவுள் வழிபாடு.
இந்த முறையை சொல்லி கொடுக்கறது தான் கடவுள் வழிபாடை தவிர, கடவுள் அப்படிங்கிறது நேராக எந்திரிச்சு வந்து எந்த இதையும் பண்ணாது. ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஆளுங்கள் அனுப்பும், ஒரு நல்ல ஆளுங்களை உதவிக்கு அனுப்பும். அதை அந்த ஆளுக்கு தெரியாமையே கூட அந்த அதிர்வுகள் வந்து அவனோட எண்ணலையை மாற்றி அந்த சமயத்தில், அதாவது இவங்க நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க, நல்லவங்க, தர்ம சிந்தனை இருக்கிறவங்க. இப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடிகாரன் அந்த பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறான். அந்த ஆரம்பத்தில் அவனோட எண்ணத்தையே மாற்றும். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தனோட மனசில் அதை காப்பாற்றுற எண்ணத்தை உருவாக்கி அந்த இடத்துக்கு வர வைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில், உருவமாவோ அருவமாவோ, நாம் சேர்த்தி வைக்கிற தர்மம், நாம் சேர்த்தி வைக்கிற புண்ணியம் அதை காப்பாற்றும். ஆனால் ஒரு கோயிலுக்கு, ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு, ஒரு சக்தி பீடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு திருப்பதி போகிறீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் அங்கே போக போக, அங்கே போய் அமைதியான முறையில் உங்களோட பிரார்த்தனையை வைக்க, உங்களோட எண்ண அலைக்கும் அங்கே இருக்கிற அதிர்வுகளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். ஏன்னா அங்கே இருக்கிற அதிர்வுகள், இப்போ திருப்பதியிலையோ அல்லது ஒரு சக்தி பீடத்தில் இருக்கிற அங்கே அதிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது. அது இப்போ நாம் அங்கே போய் அது கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டோம்னா, நம்ம அந்த கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் அதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. நாம் பண்ணுற புண்ணிய காரியங்களுக்கு ஏற்றாப்படி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தர்ம வழியில் போகிறதுக்குண்டான வழிகாட்டும். அந்த அதிர்வுகளை கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டால் நமக்கு புண்ணியம் அதிகமாகும். ஏற்கனவே பண்ண பாவங்களுக்கு ஏற்றாப்படி கிடைக்கிற தண்டனை குறைக்கப்படும். அதை ஏற்றுக்கிற மனோபக்குவத்தை வந்து கொடுக்கும். நல்லவங்களோட சேர்க்கையை கொண்டுட்டு வரும். அதனால் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது தர்ம வழியில், சத்திய வழியில், நியாயமான வழியில், எல்லா உயிர்களும் சமம், எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்தணும், நான் எனது அப்படிங்கிற கர்வத்தை ஒழிக்கிறதுக்கு உண்டான உணர்வை, மனசை, தர்மத்து வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு திறவுகோல் தான் கடவுள் வழிபாடு.